என்ற நேரத்திலே அறிவிக்கின்றது. இன்றைக்கு பார்த்தால் அரசு ஊழியர்கள், பின்னணிய மக்களுடைய போராட்டங்கள், தமிழ்நாட்டிலே போராட்டம் நடைபெறாத நாட்களே இல்லை என்ற அளவுக்கு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போராட்ட களமாக மாறியிருக்கிறது. ஆசிரியர்கள் போராட்டம், பஞ்சாலை தொழிலாளர்கள் போராட்டம் மற்றும் ஏராளமான போராட்டங்களை இந்த தமிழ்நாடு அரசு விளக்கமாக சொல்லியிருக்கிறது. சொந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அந்த கூட்டத்தின் வாயிலாக ஏழை எளிய மக்கள், இந்த போராடுகின்ற ஆசிரியர்கள் மக்கள், அரசு ஊழியர்கள் இவர்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் அரசியல் பொறுப்பாளர் யார் வந்தாலும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தூய்மை பணியாளர்கள் இவர்களுடைய உரிமைகள் யாராக இருந்தாலும் அடிமட்டத்தில் இருக்கின்ற அத்தனை தொழிலாளர்களுக்கும், மதுக்கடை ஊழியர்களுக்கும், மதுக்கடையை தமிழ்நாட்டில் ஆகாது என்று சொல்லிக் கொண்டு ஒவ்வொரு மீதியால் மதுக்கடைகளை திறந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள், பெரியவர்கள், முதியோர்கள் எல்லாம் மதுபானத்தை அடங்கி, கஞ்சாவை அடங்கி இந்த நாடு இளைஞர்கள் குட்டிச்சலாக போவதற்கு என்ன வழியோ அதை செய்து கொண்டிருக்கிற இந்த அரசை கண்டிப்பாக அகற்றியாக வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே இந்த ஜனதாதளத்தினுடைய முதல் கோரிக்கை என்னவென்றால், தேசிய செயலாளர் என்ற எம்.எஸ். கவுடா இளைஞர்கள் குட்டிச்சலாக போவதற்கு என்ன வழியோ அதை செய்து கொண்டிருக்கிற இந்த அரசை கண்டிப்பாக அகற்றியாக வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே இந்த ஜனதாதளத்தினுடைய முதல் கோரிக்கை என்னவென்றால், தேசிய செயலாளர் என்ற எம்.எஸ். கவுடா அவர்களை இந்த செயற்குழு நீக்கிவிட்டு தேசிய செயலாளராக மரியாதைக்குரிய விஸ்வநாத் அவர்களை நீக்கும்படி தேர்தல்களை கணித்து கேட்டுக்கொள்கிறோம். அதே போல மாநிலத்தினுடைய முதன்மை தலைமைச் செயலாளராக திரு மதுரை சேர்ந்த செல்லப்பாண்டி அவர்களை நியமிக்கிறோம். மாநில தலைமை குழு செயலராக மரியாதைக்குரிய டாக்டர் ராஜா அவர்களை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறோம். அதேபோல மாநில பொருளாளராக மரியாதைக்குரிய பாலசுப்ரமணியம் அவர்களை இந்த பகுதியில் எல்லாரும் ஏற்படுத்துகின்றவர்களை நியமிக்கிறோம். அதுபோல கொள்கை பொறுப்பு செயலராக மரியாதைக்குரிய வேலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் சுயராஜ் அவர்களை இந்த பணியில் நியமித்திருக்கின்றோம். மாவட்ட தலைவர்கள் தஞ்சாவூர் மாவட்ட ஜல்லாசூர் நாராயணன் அவர்கள் மாவட்ட தலைவராக நியமிக்கின்றோம். மற்றும் திருத்தணி நிர்மல்குமார் அவர்களை மாநில பொதுச் செயலாளராக இந்த கூட்டத்திற்காக நிறைவேற்றிருக்கிறோம். அதுபோல எந்த கட்சி ஆட்சி இருந்தாலும் நியாயமானவற்றை செய்ய வேண்டும் என்று முதன்மையாக ஜனதாதளம் இந்த வேண்டுகோள் விடுக்கின்றது. யார் ஆட்சிக்கு வருகிறார்கள் மக்கள் முடிவு செய்வார்கள். அப்படி ஆட்சிக்கு வருகின்ற அந்த ஆட்சியாளர்கள்